ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பேஜில் டெய்லியும் சுவாரஸ்யமான சைக்காலஜி குவிஸ், அதாவது உளவியல் வினாடி வினா வருது. அதை நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா இப்போவே பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆண்களில் 2 வகை இருக்காங்கங்க. முதல் வகை, ஒரு பொண்ணு பின்னாடி மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் சுற்றி அவங்களுடைய சுயமரியாதையும் நேரத்தையும் கெரியரையும் மொத்தமாக இழக்கிறவங்க. 2வது வகை, அவங்க யார் பின்னாடியும் ஓட மாட்டாங்க, ஆனால் அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய குவாலிட்டி ஒரு காந்த மாதிரி பெண்களை அவங்க பக்கம் தானாக இருக்கும். நிறைய பசங்க தப்பாக நினச்சிட்ருக்காங்க, ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா 6 பேக்ஸ் இருக்கணும், கார் இருக்கணும், பிராண்டாக துணி போடணும், இல்லைன்னா பயங்கர அழகாக இருக்கணும்னு. ஆனால் ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் வெறும் 5 நிமிஷம் டெம்பரவரியான அட்ராக்ஷன் மட்டும்தாங்க. நீங்கள் காலத்துக்கும் ஒரு பொண்ணோட மனசில் நீங்கள் ஒரு உயர் மதிப்புமிக்க ஆண்மகன், அதாவது ஹை வேல்யூ மேனாக இருக்கணும்னா அவங்க தேர்றது உங்களோட வெளி தோற்றத்தை இல்லை, உங்ககிட்ட இருக்க சில சைக்காலஜி ரிலேட்டட் குணங்களை தான். பெண்களோட அடிமனசு எப்போவும் அவங்கள விட தகுதியிலையும் மனப்பக்குவத்திலையும் உயர்ந்த ஒரு ஆணை தான் தேடுமாங்க. அது அவங்களுடைய பரிணாம வளர்ச்சி சார்ந்த ஒரு உளவியல் உண்மை, எவல்யூஷனரி சைக்காலஜி படி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த 10 ஹை வேல்யூ ரகசியங்கள் உங்ககிட்ட இருந்தால் எந்த ஒரு பொண்ணு உங்களை மதிக்கவும் உங்களை காதலிக்கவும் ஆரம்பிப்பாங்க. குறிப்பாக வீடியோவோட நடுவில் நான் சொல்ல போகிற அந்த 5வது ரகசியம் இன்றைக்கி இருக்கிற 90% பசங்க கிட்ட இல்லாத, ஆனால் பெண்கள் ஒரு ஆண்மகன் கிட்ட ரொம்பவும் ஏங்கி தேடுற ஒரு பெரிய ரகசியங்க. ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். திஸ் இஸ் சைக்காலஜிஸ்ட் ரிஸ். வெல்கம் டு சைக்காலஜிஸ்ட் ரிஸ் தமிழ் சேனல். விஷயம் 1 என்னென்னா லட்சியம், அப்புறம் நோக்கம். அதாவது சைக்காலஜி படி 24 மணி நேரமும் ஃபோன்லேயே சேட் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணுற, சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு வெட்டியாக சுற்றுற பசங்களை பெண்களுக்கு ஆரம்பத்தில் பிடிச்சாலும் போக போக அவங்க மேலே இருக்கிற மதிப்பு மொத்தமாக குறைஞ்சிடும். சைக்காலஜியில் ஹைப்பர் கேமி அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. பெண்கள் எப்போவுமே அவங்கள விட ஒரு படி மேலே இருக்க ஆணை தான் பார்ட்னராக தேடுவாங்க. இந்த வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் வச்சு அதை நோக்கி ஓடுற ஆணை பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்கள அறியாமலே ஒரு பாதுகாப்பு உணர்வும் ஈர்ப்பும் உண்டாகுமாங்க. அடுத்த குவாலிட்டிக்கு ஒரு சின்ன யதார்த்தமான கதை சொல்கிறேன். விவேக்னு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுப்போம். அவன் ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான். ஆனால் அவள் பின்னாடி போய் வழிகிறது, சைட் அடிக்கிறதோ இல்லை. அவனோட வேலையை அவன் பார்க்குறான். மற்றவங்க கிட்ட ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிறான். அந்த பொண்ணை பேசினாலும் பதட்டப்படாமல் கேஷுவலாக பேசுகிறான். இதுதான் விஷயங்க, உணர்ச்சி வசப்படாத நிலை. ஒரு சின்ன விஷயத்துக்கே எல்லாம் டென்ஷன் ஆகுற, கோவப்படுற, சோசியல் மீடியாவில் அழுது வடித்து ஸ்டேட்டஸ் போடுற பசங்களை பெண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நிதானமாக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிஞ்ச ஆண்கள் பெண்களை தங்களுடைய லீடராக பார்ப்பாங்க, அதாவது ஒரு ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க. அடுத்த விஷயம் 3, எல்லைகளை வகுத்தல். ஒரு ஹை வேல்யூ மேன் எப்போவுமே எஸ் மேனாக இருக்க மாட்டான். அதாவது ஒரு பொண்ணு தப்பான ஒரு விஷயம் பண்ணும்போது அவளை இழக்கணும் அப்படிங்கிற பயத்தில் ஆமாம் சாமி போட மாட்டான். இங்கே பாரு, எனக்கு இது பிடிக்கல, இதோட நிறுத்திக்கொண்டு முகத்துக்கு நேராக ஆனால் ரெஸ்பெக்டாக பேச தெரிஞ்சிருக்க வேணும். தன் வாழ்க்கையில் சில கொள்கைகளை வச்சுருக்க ஆண்களுக்கு பெண்கள்கிட்ட மதிப்பு அதிகமாங்க. விஷயம் 4, தீவிரமான கண்காணிக்கும் திறன். நிறைய பசங்க கிட்ட பேசும்போது அவங்கள பற்றியே பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் சைக்காலஜி படி பெண்களுக்கு தங்களை விட தங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுட்டு நிஜமாவே காது கொடுத்து கேட்குற ஆண்களை தான் பிடிக்குமாங்க. அவங்க பேசுகிற சின்ன சின்ன விஷயங்களை கூட ஞாபகம் வச்சு அடுத்த முறை பேசும்போது அதை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க மனசில் நீங்கள் தனி இடம் பிடிச்சிடுவீங்க. விஷயம் 5, சுய ஒழுக்கம் அப்புறம் நேர்மை தோற்றத்தில். சரிங்களா, நான் முதல்ல சொன்ன மாதிரி 6 பேக்ஸ் தேவையில்லை, ஆனால் உங்கள் உடம்பை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சுத்தமான ஆடைகள், நல்ல பெர்ஃப்யூம், தாடி, அப்புறம் முடியை ஒழுங்காக கட் பண்ணுறது. இப்போலாம் ரொம்ப மாடலாக கட் பண்ணுறாங்க, குருவி கொடுத்தால நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்துட்டாங்க. ஆனால் நீட்டாக கட் பண்ணுறது, இதெல்லாம் உங்களை ஒரு பொறுப்பான ஆணாக காட்டும். உங்கள் தோற்றத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற அக்கறை உங்கள் சுயமதிப்பு, அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்டை வெளிப்படுத்துங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த குணங்கள் இன்னும் டீப்பானது. ஒரு பையனை சாதாரண பையன்லேருந்து ஹை வேல்யூ மேனாக மாற்றுறது. விஷயம் 6, புத்திசாலித்தனமான நகைச்சுவை உணர்வு. ஒரு பொண்ணை உங்களால் சிரிக்க வைக்க முடியுதுன்னா நீங்கள் பாதி கிணத்தை கடந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம், பாதி கிணத்தை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த நகைச்சுவை மற்றவங்கள தாழ்த்தி பேசுகிறதாவோ இல்லை ஆபாசமாகவோ இருக்கக்கூடாது. சமயோஜிதமாக புத்திசாலித்தனமாக சிரிக்க வைக்கிற ஆண்களோட பிரெயின் ரொம்ப ஆரோக்கியமானது, அப்புறம் அறிவு சார்ந்ததுன்னு பெண்களுடைய சப்கான்சியஸ் மைண்டு தானாக கணக்கு போட ஆரம்பிச்சிடுங்க. இதுக்கு ஒரு யதார்த்தமான உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அங்கே எத்தனையோ பசங்க இருக்காங்க, ஆனால் அங்கே இருக்கிற பெரியவங்க குழந்தைங்கன்னு எல்லார்கிட்டையும் ரொம்ப யதார்த்தமாக பேசி அந்த இடத்தை கலகலப்பாக மாற்றுற ஒரு பையன் இருக்கான்.
பார்த்தீங்களா, அவன் தான் அங்கே இருக்கிற பெண்களோட கண்ணுக்கு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக தெரிவான். அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி விஷயம் 7, பெண்களை நடத்துகிற விதம். நீங்கள் காதலிக்கிற பொண்ணுக்கிட்ட மட்டும் நல்லா பேசிட்டு ஹோட்டலில் வேலை செய்கிற சர்வர்கிட்டயோ இல்லை ரோட்டில் போகிற மற்ற மனுஷங்கிட்டயோ தப்பாக நடந்துக்கிட்டால் உங்கள் மதிப்பு அங்கே 0 ஆகிடும். ஒரு ஹை வேல்யூ மேன் எல்லா மனுஷங்களையும் சமமாக மதிப்பான். குறிப்பாக மற்றவங்களை அவன் எப்படி நடத்துகிறாங்கிற வச்சு தான் அவனுடைய உண்மையான கேரக்டர் ஒரு பொண்ணு எடை போடுவாள். இதுக்கு அடுத்தபடியாக வர விஷயந்தான் 8, மர்மமான தன்மை. அது என்னன்னு சொல்கிறேன் நாங்களுக்கு. பசங்க பண்ணுற பெரிய தப்பு, ஒரு பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பித்த உடனே அவங்களோட மொத்த ஜாதகம், கஷ்டம் நஷ்டம், பழைய காதல் கதைன்னு எல்லாத்தையுமே நாளே கொட்டிடுவாங்க. சைக்காலஜி படி மனிதர்களுக்கு எப்போவுமே ஓப்பனாக இருக்க புத்தகத்தை விட கொஞ்சம் மர்மமாக, அதாவது மிஸ்ட்ரியாக இருக்கிற விஷயங்கள் மேலே தான் ஈர்ப்பு அதிகமாக இருக்குங்க. உங்களை பற்றின விஷயங்களை அவங்க தேடி தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லக்கூடாது, ஓகேங்களா? இப்போ விஷயம் 9, நிதி மேலாண்மை. பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை, ஆனால் ஒரு ஹை வேல்யூ மேனுக்கு பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், அதை எப்படி சேமிக்கணும், எப்படி புத்திசாலித்தனமாக முதலீடு பண்ணணுங்கிற அறிவு கண்டிப்பாக இருக்கணும். கடனாளியாக இருக்கிற பொறுப்பில்லாத காசை கரைக்கிற ஆன எந்த ஒரு பொண்ணும் தன் வாழ்க்கையோட பார்ட்னராக ஏற்றுக்க பயப்படுவாங்க. உங்கள் பொருளாதார நிலைமையை கரெக்டாக வச்சுருக்கிறது உங்களோட தகுதியை பல மடங்கு உயர்த்துங்க. இப்போ நம்ம வீடியோவோட ரொம்ப முக்கியமான கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த ஒரு பொண்ணையும் காந்தம் போல் இருக்கக்கூடிய, ஆனால் இன்றைக்கி இருக்கிற 90% பசங்கக்கிட்ட இல்லாத அந்த 10வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எதையும் சாராத சுதந்திர மனநிலை. அதாவது சைக்காலஜி படி பொண்களை ரொம்பவும் விலகி ஓட வைக்கக்கூடிய குணம் எது தெரியுமா? அதுதான் நீடினஸ். அதாவது நீ இல்லைன்னா நான் செத்துடுவேன், நீ எனக்கு கண்டிப்பாக வேணும், ப்ளீஸ் என்கிட்ட பேசுனா அவங்க பின்னாடி பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சி ஓடுறது. ஒரு ஹை வேல்யூ மேன் ஒரு பொண்ணை ஆழமாக நேசிப்பான், அவளுக்கு மதிப்பு கொடுப்பான். ஆனால் அவளோட காதலுக்காக தான் சுயமதிரியை இழந்து தவிச்சு போய் நிற்க மாட்டான். நீ என் வாழ்க்கையில் வந்தால் ரொம்ப சந்தோஷம், ஒருவேளை நீ வரலைனாலும் என் வாழ்க்கை எனக்கான லட்சியத்தோட அழகாக தான் ஓடியும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் ஆண்களுக்கே உரிய ஆகச்சிறந்த கம்பீரம். சிங்கம் மாதிரி ஒரு கம்பீரம், புரியுதுங்களா? நிறைய பசங்க நினைக்கிறாங்க ஒரு பொண்ணுக்கிட்ட அடிமையாக கிடந்தா அவளுக்கு பிடிக்கும்னு. ஆனால் நிஜத்தில் சொந்த காலில் தனியாக நிற்கக்கூடிய தனக்கான மகிழ்ச்சிக்கு இன்னொருத்தரை சார்ந்து இல்லாத, அதை டிபெண்ட் பண்ணி இல்லாத ஆண்களை தான் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அப்படிப்பட்ட மனப்பக்குவம் கொண்ட ஆண்களால் தான் தங்களையும் தங்களை சார்ந்த குடும்பத்தை எந்த சுச்சுவேஷனில் நல்லா பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத பெண்கள் ஆழமாக நம்புகிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பெண்களை கவரணும், அவங்க பின்னாடி ஓடாதீங்க, உங்களுடைய மதிப்பை உயர்த்திக்கோங்க. அதாவது பில்ட் யுவர் ஓன் வேல்யூ. தகுதியான ஆண்கள் பின்னாடி இந்த உலகம் தானாக வரும், பெண்கள் இதுக்கு விதிவிலக்கு இல்லை, ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 10 ஹை வேல்யூ விஷயங்களில் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற குவாலிட்டி எது, நீங்கள் எதை வளர்த்துக்க வேண்டிய குவாலிட்டி இன்னும் இருக்குது அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜி டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நம்ம கியூஸ் சேனல் பேஜையும் செக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.